ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணுற முறுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் புழுங்கல் அரிசியும் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு அரிசியும் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரெண்டையும் அலசி கழுவிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த முறுக்கு செய்ய ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் 2 மணி நேரம். பட் செய்கிறது என்னவோ 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான பொருட்கள்லாம் இது எல்லாமே. ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை பால் புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. 150 மில்லி அளவுக்கு திக்கான பாலாக ரெடி பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாமே நம்ம தேவையான பொருட்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்கிற அரிசியை மிக்சியில் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்த பேட்சையும் அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போது அந்த மாவை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து பொட்டுக்கடலையை நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம், ஃபைன் பவுடராக. இப்போ அதை சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரையாமல் இருக்கிற பெரிய பீசஸ்லாம் அப்படியே ஃபில்டரில் தங்கிடும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பச்சரிசியில் தான் முறுக்கு சுடுவாங்க. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அரிசியை யூஸ் பண்ணியே டக்குன்னு செய்கிறோம். மாவை நல்லா கையால் பிசைஞ்சு பாருங்கள். கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுனாக்கா அதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே தன்னால் கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு ரெடியாக மாவை வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. முறுக்குரலில் எந்த அச்சு வேணுமோ அதை போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் இல்லாட்டினா எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அச்சு ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்து அச்சில் சேர்த்து ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நெய் ஃபுல்லாக தடவி ரெடியாக வச்சுக்கலாம். முறுக்கு அதில் தான் புழிஞ்சு நம்ம போட போகிறோம். இப்போது அச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி நமக்கு வேண்டிய ஷேப்புக்கு அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, அப்புறம் முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்படி கையில் எடுத்தும் போடலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேட்டை இந்த மாதிரி கவுத்துடலாம். அது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் நம்ம பிளேட்டில் எண்ணெயும் நெய்யும் தடவுறோம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதோடு திருப்பி போட்டுடலாம். அதுவும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா முறுக்கு மாவையும் பொழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக லூஸாக இருக்கிற மாவாக இருந்துச்சுனாக்கா கை வலிக்காமல் ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம். சாப்பிடவும் நல்லா மொறுமொறுப்பாக சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ இந்த முறுக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ ரவுண்ட் அச்சு மாற்றி கொஞ்சம் முறுக்கு செஞ்சோம். மாவு பிசைகிறப்போ மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் சேர்க்காதீங்க. ஏன்னா உடஞ்சி வரும் முறுக்கு ஃபுல்லாக வராது ஒழுங்காக. இன்னொரு மெத்தட், ஸ்ட்ரெயிட்டாக அச்சு எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி புழிஞ்சு விடுறது. இதுவும் சின்ன சின்னதாக வரும், அதுவும் நல்லாயிருக்கும். தனித்தனி பீசஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு இந்த ஸ்நாக்கை செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இந்த லாக் டைம் பீரியடில். ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் 2 மணி நேரம். ஆனால் முறுக்கு செய்கிறதுக்கு என்னவோ 1/4 மணி நேரம் தான் ஆகும். 15 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.